ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சண்டே என்னோடய ருட்டீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதும் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கேரு, அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கேர் ரெண்டுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி சப்பாத்தி தான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா மாவு வந்து இருக்குது, ஆனால் சப்பாத்தி வந்து பாப்பா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா. மாவு வந்து கோதுமை மாவு வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. பாக்கெட் மாவு வாங்கி தான் வந்து வச்சுருந்தேன். அதில் தான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சவுச்சவும் கேரட்டும் போட்டு ஒரு குருமா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கிட்ட குருமாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. நான்வெஜ்ஜும் அப்படியே வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது, அதுவும் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் எங்கள் அத்தை இருந்ததுனால அப்பப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்தது. நான் காலையில் சமையல் வேலை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். திருப்பி நைட்டு தான் வந்து வருவேன். நைட்டு வந்து அங்கே யாராவது மாற்றி விட்டுக்கிறதால அந்த மாதிரியே தான் ஒரு வாரமாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதாவது சனிக்கிழமை தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கான அதாவது என்ன சொல்கிறது, அன்னைக்கு தான் ஃபுல் டே வீட்டில் இருந்த மாதிரி இருந்தது. அன்னையிலேருந்து தான் என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. குருமா வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி வந்து பாப்பா நண்டு கேட்டிருந்தா. அதனால் நண்டும் அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சமாக நாட்டுக்கோழி ரசம் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்காக போயிருந்தேன். ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். நண்டு வந்து 1/2 கிலோ மட்டும் போதும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் 3 பேருக்கு தான். நாட்டுக்கோழி கொஞ்சம் ரசம் குடிச்சிக்கலாம், அதனால் நண்டு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. எங்கள் நாத்தனார் பசங்கள்லாம் வந்திருந்ததுனால அவங்களுக்காக கொஞ்சம் சிக்கன், மட்டன் இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டாச்சு. அதனால் 2 நாளும் வந்து சாப்பிட்டோம்னாக்கு எங்களுக்கெலாம் சுத்தமாக ஆகாது. அதனால் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறோம். இன்னும் எடுத்து வைக்கலை. இதுக்கிடையில் அந்த நண்டை க்ளீன் பண்ணி தந்துடுறேன்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னதுனால நண்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பூனை அங்கேருந்து தேடி வந்து சவுண்டு கேட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் சிக்கன் வாங்கினா கூட ரொம்ப வரமாட்டேங்குது. அதே வந்து மீன் அண்டு சீ ஃபுட்டு எதுனாச்சும் வாங்கினா உடனே வந்துடுது. அந்த சவுண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் எப்போவுமே இந்த காம்பவுண்டு அதுக்கப்புறம் அந்த சைடு அவங்க வீட்டு சைடு தான் இருக்கும். காம்பவுண்டை தாண்டி இந்த பக்கம் வரவே வராது. ஏன்னா இங்கே வந்து வீரா இருக்கிறனால பயந்து ஓடிடும். வீராவை இன்றைக்கி கட்டி போட்டுட்டு இதுக்கு வந்து நண்டோட வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தோம். அதை பயந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை வந்து நண்டை க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கத்திரிக்காய், பாவக்காய், வாழைப்பூ, அதுக்கப்புறம் பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, பீட்ரூட்டு, குடமிளகா இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இதெல்லாமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெங்காயம்னா சுத்தமாகவே கிடையாது, தீர்ந்து போச்சு. பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் இருக்குது, சின்ன வெங்காயம்லாம் கிடையாது. அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வாங்கி தான் சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பல்கான்னு சொல்ல முடியாது, ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிட்டேன். இப்போ இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகு. இதில் வந்து மிளகோட காரம் தான் கொஞ்சம் கூட இருக்கிறனால நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளோட அளவு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளே சுத்தமாக கிடையாது, நான் கடையில் உள்ளது வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை அரைக்க கூட டைம் இல்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் அந்த எல்லா வேலையும் பார்க்கணுன்னு என் ஹஸ்பண்டை சொல்லியிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டு அதிலே மல்லித்தூள் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு அரைக்க முடியாதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு இதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இருக்கட்டும். இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இதில் வந்து சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு இது ரெண்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து குழம்பாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து
வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை டக்கு டக்குன்னு நறுக்கி போடாமல் சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் வந்து பெரும்பாலும் குழம்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ரேட்டு கூட இருந்தாலும் நான் அதை தான் வந்து போடுவேன். காய்கறி கூட வந்து பெரிய வெங்காயம் சமீபத்தில் வந்து போட்டுக்குவேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி நான் 2 பழம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. அதுக்கு முதல்ல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்து வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போடும். ஏன்னா நம்ம இது எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதாவது வறுக்காம தான் அரைச்சிருக்கோம். அதனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருந்த தண்ணி அதையும் இதிலேயே சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதிலேயே ஊற்றி அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. குழம்பா வேணாம், கொஞ்சம் கிரேவி பதத்தில் உங்களுக்கு வேணும்னா தண்ணியை கம்மியாகவே ஊற்றிக்கிட்டீங்கனாலே போதும். நான் கொஞ்சம் குழம்பா வேணும், ஏன்னா நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் குழம்பா தான் வச்சுக்கிட்டேன். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நண்டு எல்லாமே போட்டுடலாம். நண்டு வந்து வேகிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து விட்டினாலே போதும். நண்டு நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக மல்லி இலை நல்லா தாராளமாக தூவி விட்டுருங்க. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வச்சு ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சிக்கன் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன் வந்து கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாம், சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் ரெடி பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து மிளகா அரைக்கிறதுக்கு நான் கொடுத்து விட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, பெரும்பாலும் நாங்கள் அரைக்கக்கூடிய மிஷின் வந்து இருக்காது. ஆனாலும் இன்றைக்கி விட்டால் வேறு நாட்களில் வந்து போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவங்கள அரைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு மிஷின் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து எங்கள் அத்தையை வந்து தனியாக விட்டுட்டு நான் போக முடியாது, அவங்களுக்கு கூட ஒரு ஆள் வந்து இருக்கணும் எப்போவுமே. அதனால தனியாக இருக்க முடியாதுங்கிறக்காக தான் நான் வந்து போக முடியல. இல்லை அப்படின்னா நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு நானே போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி சண்டே அன்னைக்கு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, அதனால் அவங்ககிட்ட கொடுத்து அரைச்சி விட்டு வந்துட்டோம்னாக்கா மற்ற நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பிஸி ஆயிடுவாங்க, அவங்களுக்கும் அரைக்க டைம் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வேறு வழி இல்லை, எங்கேயாவது இருந்தால் அரைச்சிட்டு வாங்கன்னு நான் வந்து கொடுத்து விட்ருந்தேன். சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டலான்னு சொல்லி கூட்டி விட்டுட்ருக்கேன். ஏன்னா கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டேன். அப்படியே கிச்சனையும் கூட்டி விட்டுட்டா வேலை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்ரூம் டாய்லெட் வந்து சண்டே அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேட் துவைக்கிறது, பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதெல்லாம் சண்டே அன்றைக்கி தான் வச்சுருந்தேன். ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த ரொட்டீன் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. இப்போதைக்கு பார்க்க முடியாது, இது பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்கல. நெக்ஸ்ட் வாரம் ஃப்ரீயாக இருந்தால் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டேன். மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீராவை குளிப்பாட்டுறது, இது எல்லாமே தள்ளி போயிட்டே தான் இருந்தது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சு. 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும் குறைஞ்சது. அதனால் வீராவை இன்றைக்கி குளிப்பாட்டிடலான்னு சொல்லி அதையும் வந்து குளிக்க வச்சிடலாம். பாப்பா தான் இன்றைக்கி அந்த வேலையை பார்த்தா. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்கை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தோம், ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து நான் நாட்டுக்கோழி ரசமும் வச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக பெப்பரும் கொஞ்சம் பூண்டும் அப்படி தோடெல்லாம் நச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா அதையும் நச்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு. வீராவும் இங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்க வச்சாச்சு. இப்போ வந்து எனக்கான டைம் கொஞ்சம் இருக்குங்கிறக்காக பாப்பாவும் நானும் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ஹேர் கேர் வந்து ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி இலையை தான் இன்றைக்கி வந்து பறிச்சிட்டு வந்தேன். முன்னாடிலாம் வாரம் ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து போடுவேன், ரொம்ப ரேர் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலை வந்து நடுதிருக்கேன். செம்பருத்தி பூ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம். இதுவே வந்து ஒரு ஷாம்பு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நுரை வந்து நல்லா வரும். செம்பருத்தி இலையும் போட்டு சீயக்காய், நான் வந்து இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச சீயக்காய் பவுட்ரு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது இருந்தது, சரி அதை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து சேர்த்துருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி வந்து நிறையா வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
ஏன்னா இது வந்து நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதனால உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது சளி பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேய்ச்சி உடனே நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கூட நீங்கள் தலையில் வந்து வச்சுருக்கலாம். நான் வந்து 1/2 அன் ஹவர் மட்டும்தான் வச்சுருக்க போகிறேன். பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவளை குளிக்க சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அவளுக்கு வந்து குளிக்க சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தா ஒத்துக்காது அப்படிங்கிறதுக்காக தேய்ச்சிட்டு உடனே குளிக்க சொல்லிட்டேன். நம்ம மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதை வந்து ஷாம்பு மாதிரியே நம்ம வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அப்படியே வந்து தேய்ச்சும் குளிக்கலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ நல்லா தலையில் அந்த பார்ட்டாக பிரித்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ரூட்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடியோட அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஹேர் பேக் போட்டு. சரி இன்றைக்கி வந்து டைம் இருந்தக்காட்டி அதை செஞ்சிடணும்னு நான் நேற்றே நினச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து உடனே செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணி செஞ்சாச்சு. இதெல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே தலையை வந்து ஒரு கொண்டை போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு வந்து அதையும் ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபேஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த நம்ம வீட்டில் ரெடி எப்போவுமே வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேன், இதோட வந்து கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட தக்காளி அரைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் இல்லைங்கிறக்காக தேன், மஞ்சள் தூள், பச்சரிசி மாவு, அரிசி மாவு இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவுக்கே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அரிசி மாவே வந்து நல்லா கேட்கும். நான் வந்து ஹேர் பேக்கை வந்து போட்டு முடிச்சு ஃபேஸ் பேக்கையும் வந்து போட்டாச்சு. அப்படியே நம்ம எப்போவுமே ஃபேஸுக்கு எந்த ஒரு மாஸ்க் போட்டாலும் அது வந்து கழுத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம போடணும். வெறும் ஃபேஸுக்கு மட்டும் போடுற மாதிரி போடக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி வந்து கழுத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் குளிக்கணும். அதுக்கடையில் ஏதாவது வேலை இருக்கணும்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணேன். ஏற்கனவே அரைச்சி வச்சதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்னையோட தீர்ந்துருச்சு. கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இஞ்சி கொஞ்சம் தான் இருந்ததுங்கிறக்காக என் ஹஸ்பண்டை வாங்க சொல்ல மறந்துட்டேன். இருந்த இஞ்சியை வச்சு நான் கொஞ்சம் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அப்படியே நம்ம வச்சுட்டோம்னாக்க கண்டிப்பாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தனித்தனியாக உதுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்க போக வர 2 எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டா. குல்ஃபி வந்து வந்ததா அதையும் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் தலைக்கு குளிச்சிருக்கா, இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஆகாது பாப்பான்னு சொல்லி தலையை நல்லா தொடச்சிருன்னு சொல்லி தான் விட்டுருந்தேன். நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் காய வச்சலாம்னு சொல்லி அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த செம்பருத்தி போட்டதே தலையில் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்கும் முடியெல்லாம் எனக்கு வந்து முன்னாடி எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ ரொம்ப கொட்டி போச்சு. எதுவுமே வந்து பண்ணுறதில்ல தலைக்குன்னு. நான் வந்து ரெகுலராக டெய்லி வந்து குளிச்சிருவேன். டெய்லியுமே தலை குளிச்சிருவேன். ஆனால் வந்து அதுக்கான நம்ம என்னதான் வெளியில் வந்து நிறைய பண்ணினாலும் இன்டேக்காக என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து அந்த முடிக்கு வந்து காமிக்கும். இன்டேக்காக நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பேன் ஒழிஞ்சு எனக்கு வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். இது நான் தான் அப்படியா இல்லை எல்லாரும் அப்படியாங்கிறது எனக்கு தெரியலை. எப்போவுமே வந்து எல்லா நல்லதும் நான் செய்வேன். ஆனால் எல்லாருக்குமே செஞ்சும் கொடுப்பேன். ஆனால் எனக்கு எடுத்துக்கணுங்கிறப்ப ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதை ரெகுலராக எடுத்துக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா வந்து சாப்பிட்டுருக்கா, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். பாப்பாவும் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் அவளோட முடியை பாருங்கள். பாப்பாவுக்கு முடி நிறைய கொஞ்சம் வளர்ந்ததுக்காட்டி கொஞ்சம் கட் பண்ணி விடலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் சுருட்ட முடிங்கிறதுனால சிக்கெடுக்கிறது, குளிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அவளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி விடணும்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் என்ன சொல்கிறான்னு தெரியல. கட் பண்ணப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஈவினிங் போல் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கடைக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது. பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் தான் வந்து போயிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தனியாக எங்கள் அத்தையை விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் கூட யாரோ ஒரு ஆள் கூட இருக்கணும். அதனால் பாப்பாவை விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு
மிளகா அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கோதுமை வந்து இன்னும் அரைச்சி வாங்கலை. அதை நைட்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அரைச்சிட்டு வரையில் கடைக்கு போயிட்டு வரையில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் இல்லை, அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் வாங்கணும்னு அப்போல்லாம் தோணலை. இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்து வருது. அதுக்கு ஏதாவது அவளுக்கு செட்டாக வந்து ஏதாவது ஜுவல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரு செட்டு வாங்கிட்டா போதும், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எல்லாமே. ஆனால் எல்லாத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே தான் இருந்தது. எல்லாமே செட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு எல்லாமே வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஒரு ஒரு 2, 3 ஐட்டம் மட்டும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. அதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாப்பாட்ட காமிப்போம்னு. அப்படி இல்லை நெக்ஸ்ட் டைம் போகையில் வேறு ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு மட்டும் தான் வந்திருக்கேன். நான் வாங்கலை. பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு செட்டு வாங்கி வைக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. நானே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால இந்த தடவை கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ஸ் வந்து வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து போனேன். ஆனால் வாங்கலை. அங்கே உள்ள இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பெரிய பெரிய கம்மல்லாம் இருந்தது, அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டோர் டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு நண்டு குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குங்கிறதுனால தோசை மட்டும் ஊற்றி சிம்பிளாக அன்றைக்கி டேயை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து பழம் வாங்காமல் வரவே மாட்டாங்க. டெய்லி வாழைப்பழம் வந்து கம்பல்சரி எங்கள் வீட்டில். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். அதையும் பாப்பா என் ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து சாப்பிடுவாங்க. என் பையன் இருந்தால் என் பையன் சாப்பிடுவான். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து தோசை 2 கல்லுலையும் போட்டு 2 அடுப்புலையும் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 2லேயும் ஊற்றிட்டா டக்கு டக்குன்னு வந்து ஊற்றிடலாம். அப்புறம் நாளைக்கு எப்பவும் போல் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். மண்டே இல்லையா, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் அவங்களுக்கு ஆஃபீஸ் உண்டுங்கிறதுனால எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பப்பாளி பழம் வாங்கி இருந்தது. அதையும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடித்தேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்த ஜாமான்லாம் வந்து வந்துருச்சு. அதை வந்து பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால அவங்க தான் செக் பண்ண சொன்னேன். அதனால் அவங்க 2 பேரும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அதாவது எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி மட்டும் வச்சுட்டு எடுத்து வைக்க வேண்டிய வேலையை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி எடுத்து வச்சு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறக்காக எல்லாமே செக் பண்ணி அப்படியே அதே பாக்ஸ்லேயே வந்து வச்சாச்சு. அதில் கட்டி வந்து அந்த பட்டை வயர் இருக்குல்லையே, அதை எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து கூட முடையிறேன்னு சொல்லி கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நானே வந்து கூடையெல்லாம் வந்து பின்னியிருக்கேன். நிறையெல்லாம் கிடையாது. நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக 1, 2 கூடையெல்லாம் வந்து நான் பின்னியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க தான் வந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு இந்த கூடை முடைகிறதெல்லாம் வந்து பெரிய வேலையாக நடக்கும். இப்போலாம் யாருங்க அதெல்லாம் பண்ணுறா? ரொம்ப ரேர் தான். எல்லாம் கடையில் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையுமே. ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு சூப்பராகவே இருந்தது. அதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட 2, 3 ஃபிஷ்ஷு தான் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப இருக்காது. ஏன்னா நிறைய வாங்கி போட்டால் ஏதாவது ஒன்று அடிக்கடி செத்து போயிடுது. அதனாலேயே நான் நிறைய வாங்கி போடுறதில்ல. இந்த மாதிரி வந்து ஒரு 4, 5 இருக்கும்போது அது அப்படியே மெயின்டைன் ஆகுதா, அதனால் அதுக்கு மேலே நான் இந்த வாங்கி போடுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால தான் நான் அப்படியே வந்து விட்டாச்சு. எனக்கு வந்து ஃபிஷ் டேங்கு இருந்து ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்கிறக்காக தான் அதை வந்து வச்சிட்ருக்கேன். ஒரு வழியாக இந்த மிளகா அரைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் தீர்வு கிடச்சிதுங்கிற மாதிரி மிளகாய், கோதுமை மாவு இது எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா பல்காக தான் அரைச்சிக்குவேன் எப்போவுமே. எனக்கு வந்து கொஞ்சம் லாங்காக வரும். அது அடிக்கடி சப்பாத்தி பூரி எல்லாம் போடுவேங்கிறதுனால பல்காகவே அரைச்சி வச்சுக்கிறது. இதோடு இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணி